ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அடுப்பும் யூஸ் பண்ணாமல் எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இட்லி சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி எண்ணெயில் நம்ம பொரித்து வறுத்து அந்த மாதிரி தான் மசாலாலாம் நிறைய போட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாங்க இந்த இட்லியும் சட்னியும் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு நம்ம இட்லி செய்கிறதுக்கு நமக்கு தயிர் தேவை. தயிர் நம்ம நார்மலாகவே நம்ம செய்யணுன்னா பாலை நம்ம காய்ச்சிட்டு தான் புறமூறு ஊற்றி நம்ம செய்வோம். நம்ம அப்படி கூட நம்ம தயிரை யூஸ் பண்ணாமல் நம்ம தேங்காய் பாலில் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் தேங்காய் பியூராக வெள்ளையாக வேணும் இல்லையா தயிர், அதனால் நான் அந்த மேலே இருக்கிற ப்ரௌன் கலரை எடுத்துட்டு வெறும் தேங்காவை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வெடிகட்டிட்டு திக்காக நம்ம பால் எடுத்து வச்சுக்கணும். நம்ம இட்லி செய்கிறதுக்கு நாளைக்கு காலையில் செய்ய போகிறோன்னா நைட்டே இந்த வேலையை நம்ம செய்யணும். இப்போ இந்த தேங்காய் பாலில் நம்ம அரை எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம காப்பி ஆற்றுற மாதிரி ஒரு 5-6 வாட்டி நல்லா ஆற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். காலையில் தயிராகிடும். இதை இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் பார்க்கலாம். இது நல்லா இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குமா அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இட்லியும் சட்னியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சமாகவே செஞ்சு நம்ம பழகிக்கலாம். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ காலையில் இங்கே பாருங்கள், நம்ம தயிர் எப்படி துவச்சா கெட்டியாக இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பரான தேங்காய் பால் தயிர் ரெடி. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு 100 கிராம் அளவு ஒரு 5 இட்லி வருங்க. அந்த அளவு நான் ஒரு அவுள் எடுத்துக்கிறேன், வெள்ளை அவுள். அதை ஊரெல்லாம் வைக்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. அதில் இருக்கிற நெல் தூசி எதுனா இருந்ததுன்னா எடுத்துகிட்டு புடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ரவை மாதிரி ரொம்ப மாவாக அரைக்காமல் ரவை பதத்துக்கு நீங்கள் அரைச்சிட்டு அதை ஒரு தட்டில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பால் தயிரை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன தான் இருந்தாலும் அடுப்பு தான் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இட்லி தட்டில் தானே நம்ம செய்யணும், முறையாக செய்யணும் இல்லையா? அதனால் ஒரு இட்லி தட்டில் நான் இட்லி துணியை போட்டுக்கிறேன். இட்லி துணி நனைக்கலாம் கூடாது, காஞ்சி தான் இருக்கணும். அப்படியே இட்லி துணியை போட்டுட்டு இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை அதில் போட்டு நல்லா நம்ம அப்படியே தட்டி விட்டுக்கலாம். இட்லி சைஸுக்கு நம்ம தட்டி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா இட்லி தட்டுலேயும் உங்களுக்கு எத்தனை இட்லி வேணுமோ அத்தனை இட்லி தட்டுலேயும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி கூட நம்ம இதை பிசைஞ்சு செய்யலாம். ஆனால் டேஸ்ட்டே இருக்காது, மண் மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி தயிர் தேங்காய் பாலில் செஞ்சுட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா அந்த புளிப்பு சுவையோடு சேர்ந்து வர்றதுனால நம்மளுக்கு இட்லி சாப்பிட்ற மாதிரியே தான் டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம எல்லா இட்லியும் ரெடி பண்ணியாச்சு. இதை இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு மூடி போட்டு நம்ம இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கார சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், பாதி தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 காஞ்ச மிளகாவை போட்டுட்டு கொஞ்சோண்டு இஞ்சியும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு கூட நீங்கள் தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான கார சட்னி ரெடி. பச்சை வாசனைலாம் வருமா அப்படிலாம் நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அடுத்தது நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு புளி, இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு சேர்த்து அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக புளி சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி சட்னி ரெடி. புதினா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட புதினா இல்லை, அதனால் நான் சேர்க்கல. இப்போ 2 சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி பாத்திரத்துலேருந்து நம்ம இட்லியை எடுத்துக்கலாம். சூப்பரான அடுப்பு எண்ணெய் எதுவுமே இல்லாமல் இட்லி சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.